அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ரீ மரக்காமலை முனீஸ்வரர் விஸ்வாசபுரம் பி அம்மாவட்டி போடி நாயக்கனூர் தேனி மாவட்டம். இது எங்கே இருக்குது? இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் நீங்கள் போடி நாயக்கனூர்லேருந்து மீனாட்சிபுரம் விஸ்வாசபுரத்துக்கு போகிற வழியில் இடையில இருக்குது கோயில். இது மரக்காமலை முனீஸ்வரர் கோயில். இந்த கோயில் வாங்க, அந்த கோயில் வந்து என்னென்னா இங்கே பாருங்கள். இந்த கோயிலுக்கு நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். 11 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அங்கே ஒரு ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆலமரம் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு 8 வயசு ஒரு வந்து அங்கே குறி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த குறி சொல்கிறது மட்டும்தான் வாங்கிட்டு தான் அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பாருங்கள், அன்னதான கூடம் இதுதான் பாருங்கள். வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமை அன்னதானம் நடக்குது. ரெகுலராக வெள்ளிக்கிழமை இங்கே அன்னதானம் நடக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் 6 மணிக்கு இங்கே வரலான்ட்டு இருந்தது. ஒரு சின்ன வேலையாச்சு. போன வாரமே நம்ம வீடியோ போட்டிருந்தேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து அருள்வாக்கு சொல்கிறத நான் லைவ் வீடியோ எடுத்து போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆகையால் இந்த வீடியோ இன்றைக்கி பாருங்கள். நம்ம கொஞ்சம் இன்றைக்கி வேலையாயிருச்சு, அதனால் வர முடியவில்லை. இப்போ தான் வந்தேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாமி வந்து அவங்க வந்து இன்றைக்கி என்னென்னு தெரியல, ஏதோ வெளியே ஏதோ ஒரு விஷயம் பரிகாரம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ போயிட்டாங்க. 4:30 அவங்க அவசரமாக ஏதோ பூஜைக்கு போயிட்டாங்க. நம்ம நேரம் பாருங்கள். நம்ம இறைவன் எப்பயுமே நம்மளை தனியாக நின்று தரிசனம் கொடுக்குறதுக்கு தான் ரெடியாக இருப்பார். இறைவனுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், நமக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு தெரியல, அவருக்கு நம்மளை பிடிக்குது அதுன்றது அவர் தான் கேட்கணும். ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நான் எங்கே போனாலுமே அவர் நமக்கு இந்த மாதிரி யாரோட இடைஞ்சல் அங்கே இருக்காது. அந்த கோயிலில் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் நிறைய இடங்களுக்கு போயிட்டேன். கோயில் எப்போயுமே கூட்டம் அதுன்னு இருக்கிற இடத்துல இறைவன் நமக்கு தனியாக தான் காட்சி கொடுப்பார். நம்ம வரும்போது அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்காது, யாருமே அங்கே இருக்க விட மாட்டார். அந்த அளவுக்கு எனக்கு அந்த இறைவனை வந்து என்னென்னா தனியாக தரிசனம் கொடுக்குறதுல நமக்கு வந்து அவ்வளோ விஷயம், அவ்வளவு எனக்கு அதனாலேயே என்னென்னு தெரில, இறைவனை ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ நான் போடுறதுக்கு காரணமே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அந்த இதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். குறி சொல்கிறதெல்லாம் போடுவேன். ஆனால் அது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. நல்லா கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்கள், மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே எடுபடாது. அந்த மாதிரி இங்கே பேசுகிறோம்னா அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒரு ஆலமரம் மட்டும் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் 20 அடியாக வளர்ந்து நிற்கிறார் முனீஸ்வரர். அவ்வளோ கம்பீரமாக நிற்கிறார் பாருங்கள். அவரை பார்த்தாலே என்ன சொல்கிறதுக்கு அப்படியே மிரண்டு போகணும். அந்தளவுக்கு சக்தி, அந்தளவுக்கு பிரமிப்பாக நிற்கிறார். அவ்வளோ அருமையாக பிரமிப்போட பாருங்கள், பார்த்தாலே சும்மா பயங்கரமாக இருக்கார், நிற்கிறார் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த இன்னொன்று விஷயம், காலைல பலி கொடுத்தது அந்த ரத்தம் இருக்குது பாருங்கள். வெள்ளிக்கிழமை இங்கே டெய்லி வெள்ளிக்கிழமை வாரம் வெள்ளிக்கிழமை கெடா வெட்டி அன்னதானம் கொடுக்குறாங்க. அதுக்கு மண்டபம் கட்டியிருக்காருங்க. மண்டபம் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கம்பீரமாக நிற்கிறார் பாருங்கள். இருபது அடியில் வளர்ந்து கம்பீரமாக நிற்கிறார் முனீஸ்வரர். பார்த்தாலே சும்மா அப்படியே அதிருதில்லைன்ற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கார். எவ்வளோ அருமையாக நிற்கிறார் பாருங்கள் முனீஸ்வரர். அவ்வளவு அருமையாக இருக்கார் பாருங்கள். கம்பீரமாக 20 அடியில் கம்பீரமாக நிற்கிறார். இதை பார்க்குற அனைவருக்கும் அருள் கொடுக்க வேண்டிய இறைவனை வேண்டிக்கிறேன். முழு மனதோடு எந்த மதமும் இறைவனுக்கு அனைவரும் ஒருவரே. எல்லா மதத்தில் இருக்கிற எல்லா பேருமே இறைவனை பொறுத்தளவு குழந்தை தான். இறைவனுக்கு குழந்தைங்க தான். நீங்கள் நீங்கள் உங்கள் தோதுக்கு எந்த மதமான மாறிக்கலாம். மனுஷனாக வாழ்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மதம் மாறி வாழ்கிற விஷயம் இல்லை. ஃபஸ்ட்டு நிறைய பேர் மனுஷனாகவே வாழ மாட்டேங்கிறாங்க. அதுதான் முக்கியம். மனிதனாக வாழ்பவனுக்கு, மனிதனாக வாழக்கூடியவன் அனைவருமே இறைவனின் குழந்தைகள் தான். பாருங்கள், அவ்வளோ அருமையான தரிசனம் இன்றைக்கி நமக்கு பாருங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், தொந்தரவும் இல்லாமல் அவ்வளோ அருமையாக தனிமையாக இருந்து காட்சி கொடுக்குறார் இன்றைக்கி. பாருங்கள், இதான் முனீஸ்வரர். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆலமரத்தை மட்டும் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. 10-11 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆலமரத்தில் அமர்ந்து ஒரு 8 வயது பெண் வந்து குறி சொல்லிட்டு இருந்தாங்க, அருள்வாக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்த கோயில் இந்த அளவுக்கு இந்த இடத்துல பாருங்கள் முனீஸ்வரங்க வந்து பாருங்கள். நீங்கள் இந்த முனீஸ்வரரை பார்த்தாலே போதும், உங்களுக்கு அந்த மனபயம், அதே மாதிரி என்னென்னா ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை அவ்வளோ உங்களுக்கு அருமையாக வந்துடும். அந்த அளவுக்கு பாருங்கள். இதில் சிவன் பக்தர்கள்லாம் பாருங்கள், சிவன் அப்படியே முனீஸ்வரர் பாருங்கள், அவர் முகத்தில் பாருங்கள். இந்த முகத்தில் ஏகப்பட்ட தெய்வங்களோட கலை அங்கே உள்ளே இருக்கும்.
சில பேருக்கு முனீஸ்வரை பிடிக்கும், சில பேருக்கு கருப்புசாமியை பிடிக்கும், சில பேருக்கு சிவனை பிடிக்கும், சில பேருக்கு பார்வதியை பிடிக்கும், சில பேருக்கு சித்தர்களை பிடிக்கும். அனைத்து ரூபமும் அவங்க இருக்குது. அந்த முகத்தில் அனைத்து ரூபமும் இங்கே தத்ரூபமாக அப்படி பாருங்கள், அவ்வளவு ஒரு தத்ரூபமாக இருக்குது. நீங்கள் வாங்க, இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் தெளிவான முகவரியை கொடுக்குறேன். யாராவது அருள்வாக்கு கேட்கணும், நான் சாமி பார்க்கணும், குறி கேட்கணும், அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் அதாவது அந்த மாதிரி நம்பிக்கையுள்ள நபர்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவான முகவரி சொல்கிறேன். இது இங்கே பொறுத்தளவு என்னென்னா, வரும்போது மிகவும் தூய்மையாக வரணும். சும்மாலாம் நீங்கள் நார்மலாக வந்தீங்கன்னா அந்த கணேஷ் பாயில் சாராயத்தை குடிச்சிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்தீங்கன்னா, அந்த அம்மா கையில் ஒரு பெரும் அந்த பிள்ளை சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த அம்மா ஆகிட்டாங்கன்னா, அவங்க நான் ஒரு 8 வயசில் பார்த்தேன். இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா, அப்போது 11 வருஷம் ஆச்சு. இப்போ 20 வயசு ஆச்சு அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை கையில் பெரம்பு வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஆட்கள் யாராவது இங்கே வம்புது கொஞ்சம் நக்கல் ஐயாண்டி இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா பெரம்பு எடுத்து மண்டையில் அடி. அதேமாதிரி பெண்கள் அதேமாதிரி தான். இந்த தவறான பெண்கள் இந்த குதிரைக்குமா அப்படியே துப்பில் காட்டிக்கிட்டு இடுப்பை காட்டிக்கிட்டு ட்ரெஸ்ஸை ஆடை நாகரிகமெல்லாம் வர்றது. அதேமாதிரி என்னென்னா ஒரு மார்க்கமான பெண்கள் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் அந்த கோயிலுக்கு வர வேண்டாம். அதை அம்மா தெளிவாக கண்டுபிடிச்சிருச்சோம்னா எல்லோரும் முன்னாடியும் அதை குச்சி வச்சுருப்பாங்க. இங்கே தான் அந்த அம்மா உட்காந்து அந்த பொண்ணு அருள்வாக்கு சொல்லுவாங்க. பாருங்கள், இன்றைக்கி முனீஸ்வரர் தரிசனம் பாருங்கள். முனீஸ்வரர் பாருங்கள், காலபைரவர் சாப்பிட்டுட்டு இருக்கார் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ அரிசியை அங்கே பாருங்கள் படையல் போட்டிருக்காங்க. அரிசியை படையல் போட்டிருக்காங்க. மாமிஷம் பாருங்கள், அவ்வளவு என்னென்ன அந்த கடை விட்டுருக்காங்க இல்லையா, இறைவனுக்கு படையல் போட்டு போயிட்டாங்க. அந்த இறைவன் படையலை அங்கே பாருங்கள் காலபைரவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இன்றைக்கி பாருங்கள் முனீஸ்வரர் காலபைரவராக காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக புண்ணியம் செய்தவர்களாக இருக்கணும். நீங்கள் பாருங்கள், படைகளை போட்டுட்டு அந்த கோயிலுக்கு நான் இந்த டயத்துக்கு வந்தது கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். போன வாரம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அருள்வாக்கு சொல்கிறதுக்கு நான் லைவ் எடுத்துக்கணுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாப்பான்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து வரக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையலை. இப்போ தான் வந்திருக்கேன். ஆனால் பாருங்கள், இந்த வீடியோவை அதாவது என்னென்னா முனீஸ்வரரோட கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெய்வ பக்தி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த டயத்தில் அந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நபர்கள் பாருங்கள், காலபைரவர் அதாவது என்னென்னா முனீஸ்வரர் காலபைரவராக வந்து இங்கே உணவை அறிந்து கொண்டிருக்கிறார். அந்த தரிசனம் கொடுக்கறதுக்காகவே என்னென்னு தெரியல, எனக்கு காலையிலேருந்து என்னை இங்கே வரவிடாமல் செய்து இந்த டயத்துக்கு வர வச்சுருக்காரு பகவான். பாருங்கள், 10 கிலோ அரிசி இருக்கும். ஓம் முனீஸ்வராய போற்றி போற்றி, ஓம் நம சிவாய. நமக்கு எப்பயுமே ஒரே மந்திரம் தான், நமக்கு பிடிச்ச மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. பாருங்கள், காலபைரவர் படையல் போட்டு போயிருக்காங்க. ஏன்னா படையல் போட்டு முனீஸ்வரர் வருவார்ன்றதுக்காக எல்லாம் போயிட்டாங்களான்னு தெரில. ஏன்னா இந்த விஷயங்கள் முழுமையாக இந்த கோயிலை பற்றி ஒரு 60% எனக்கு தெரியும், ஒரு 40% தெரியாது. ஆகையால் காலபைரவர் பாருங்கள் அவ்வளவு படைகளையும் அவர் சாப்பிட்டுருக்காரு. அந்த தரிசனத்தை பார்க்குறதுக்காகவே என்னென்னு தெரில, நான் நேரத்துக்கு காலையிலேருந்து எனக்கு வேலையை உருவாக்கி கொடுத்து இங்கே வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்து இப்போ வர வச்சுருக்காரு பகவான். உண்மையிலே நான் லைவ் வீடியோ போட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி லைவ் வீடியோ இந்த மொபைல் எடுத்தேன். அந்த வீடியோ தெளிவில்லைன்னு சொல்லி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். பாருங்கள், அதுவும் பாருங்கள், லைவ் வீடியோ எடுத்துகிட்டு நான் போட்டுட்டு வெளியே கேட்டுக்கு போகுள்ள நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ ஒரு லைவ் வீடியோ போட்டிங்க இல்லையா, அது தெளிவில்லாமல் இருக்குது யூடியூப்பில், நீங்கள் மறுபடியும் அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக எடுத்து போடுங்க. மறுபடியும் எனது கேமராவில் எடுத்து அதை நான் அப்லோடு செய்ய போகிறேன். இப்போ அதனாலேயே என்னென்னு தெரில, நீங்கள் இவ்வளவு தெளிவாக நமக்கு அதுவும் அப்போ நான் அந்த லைவ் வீடியோ எடுக்கும்போது காலபைரவர் இங்கே மறுபடியும் காலபைரவர் தரிசனம் நான் பார்க்கணுன்றதுக்காகவே இன்று முனீஸ்வரர் செய்த லீலைன்னு நினைக்கிறேன். எனக்கு இறைவனை ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய தடவை இறைவன் நான் ரொம்ப பிடிக்கிற காரணமே என்ன தெரியுமா, எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இறைவன் அவ்வளோ தரிசனம் கொடுப்பாரு. அவ்வளவு அருமையானது. ஓம் நம சிவாய. நன்றி. இதை அதாவது என்னென்னா, நீங்கள் கடவுள் பக்தி உள்ளவராக இருந்தீங்கன்னா ஓம் முனீஸ்வராய நமகன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போயுமே இந்த கமெண்ட் பண்ணுங்கன்னு என்னோடய வீடியோவில் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க விருப்பப்பட்டதை இது இது ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்று நான் இந்த வீடியோ எடுக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நாங்கள் அந்த கோயிலில் முழுமையாக சுற்றி வரேன்.
நிச்சயமாக இந்த வீடியோவை பார்ப்பவங்க முனீஸ்வரனோட அருள் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், அப்போது காலபைரவர் இருந்தார், இப்போ காலபைரவர் இல்லை பாருங்கள். ஏன்னா இதை வந்து நான் எந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணல, அப்படியே எடுத்தேன். லைவில் வந்து எடுத்தால் அந்த வீடியோ சரியாக தெளிவாக இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து இப்போ நான் நார்மல் கேமராவில் எடுத்துகிட்டு அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். முனீஸ்வரரை பார்க்க மறுபடியும் பார்க்கணும்னு தான் தோணுது. அவ்வளோ அருமையாக 20 அடி சிலையாக முனீஸ்வரர் எழுந்து அருளுகிறார். இதை பார்க்கும்போது உங்கள் மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யாரும் இந்த பழி கொடுக்குறது அது கொடுக்குறது சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணி தேவையில்லாத விஷயம் பண்ணாதீங்க. நல்ல விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பழி கொடுக்குறது வேண்டுதல் எல்லாம் ஒரு தனி மனிதனை சார்ந்தது. பிறரோட வந்து அதை வந்து ஒருத்தவங்களோட நம்பிக்கையை வந்து தேவையில்லாமல் குறை சொல்கிறது, தேவையில்லாமல் அதுன்னு பேசுகிறது வந்து அந்த விஷயம் ஆகாது. ஏன்னா இங்கே எல்லாருமே இறைவனோட குழந்தைங்க தான், எல்லாருமே இறைவனால் படைக்கப்பட்டவங்க தான். அதனால் வந்து ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதலும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொருத்தவங்களோட நம்பிக்கையையும் இன்னொருத்தவங்களோட வேண்டுதலையும் நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து அவரவர் மனதை பொறுத்தது. இறை வழிபாடு என்பது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பழி கொடுத்து இறைவனை வேண்டுவாங்க. ஒரு சில பேர் என்னென்னா அமைதி மார்க்கத்தில் வேண்டுவாங்க, ஒரு சைவ முறையில் வேண்டுவாங்க. அவங்க அது சொந்த விஷயம். அந்த மாதிரி விஷயங்களை யாரும் பிறரை வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் விமர்சனம் செய்யவே கூடாது. அவ்வாறு விமர்சனம் செய்பவன் மிகப்பெரிய முட்டாள். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளை காணோம். அவனால் அப்போ அந்த மாதிரி விமர்சனம் செய்யக்கூடிய எனக்கு நான் கேள்வி கேட்குறேன். உன்னால் நீ எத்தனை வருஷம் தூரத்தில் வாழ முடியும்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு பிள்ளை குட்டி இருந்துச்சுன்னா நான் அவன் நாக்கப்படுக்கமே நாளுக்கு இருக்க வைப்பேன். நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன், பொம்பளை பிள்ளை பத்திரிக்கேன் அப்படி பத்திரிக்கைம்பா. அவனை பிள்ளைய பெற்ற டைம் தெரியும், அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அது கூட அவனால் நிர்ணயிக்க முடியாது தான். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த குழந்தை எப்போ பிறக்கும், கன்சீவாக இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் அது எப்போ குழந்தை பிறக்கணும்னு அவன் சொல்ல முடியாது. அதே பெண் குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா அவன் எவ்வளவு தான் கட்டுக்கோப்பாக வளர்த்துக்க, பெரிய அளவில் அன்பாக வளர்த்தா கூட அந்த பொண்ணு எப்போ வயதுக்கு வரும், எப்போ இறக்கும், எப்போ யாரை திருமணம் செய்யும்னு சொல்லி அவனால் சொல்ல முடியுமா? இந்த விஷயமெல்லாம் யோசிச்சிங்கன்னா, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களால் சொல்ல முடியும்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இறைவனை விமர்சனமே செய்ய மாட்டீங்க. உங்களால் எவ்வளவு நேசிக்கிறவங்களாக இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் அவங்களோட எப்போ இறப்பாங்க அவங்களோட விஷயமெல்லாம் உங்களால் தலையிட. அதாவது என்னென்னா, நீங்கள் எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக தான் இருக்க முடியுமே தவிர யாரையும் யாரோட வாழ்க்கையும் யாரோட குணாதிசயங்களும் உங்களால் மாற்ற முடியாது. அதை மனசில் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை செயல்படுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக இது வந்து ஆன்மீக நண்பர்கள் அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பொருந்தும். நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதனோட விளக்கத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து அருள்வாக்கு, இது வெள்ளிக்கிழமை வந்து அருள்வாக்கு வீடியோவை நான் கண்டிப்பாக எடுத்து பதிவிடுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம்.